அன்பு நண்பர்களுக்கு டாக்டர் சர்வானந்தாவின் இனிய வணக்கங்கள். நண்பர்களே, மனதின் குரல். நம்முடைய மனதிலே எழக்கூடிய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள்லாம் மாறுது. அப்படி நம்ம மனதில் எழக்கூடிய எண்ணங்களில் ஒரு எண்ணம்தான் மிஸ்டேக்ஸ், தவறுகள். மனிதன் எங்கெல்லாம் எப்படியெல்லாம் அந்த தவறுகளை செய்கிறான், மிஸ்டேக்ஸ் எதிலெல்லாம் பண்ணுவான்? ஒன்று, பேசும் பொழுது தவறாக பேசுவான், எழுதும் பொழுது தவறாக எழுதுவான், படிக்கும் பொழுது தவறாக படிப்பான், யாராவது ஸ்பெல்லிங் கேட்டாங்கன்னா தப்பாக சொல்லுவான், நேரம் கேட்டாங்கன்னா தப்பாக சொல்லுவாங்க. அதே மாதிரி கால்குலேட் பண்ணும்போது, கால்குலேட்டிங்கில் கணக்கீடு செய்தல், அதில் தப்பாக சொல்லுவாங்க. எடை போடுவாங்க, எடை போட்டால் எடையை தப்பாக சொல்லுவாங்க. அதே மாதிரி சொன்ன வார்த்தையை மாற்றி மாற்றி பேசுவாங்க. நான் சொன்னதை சொல்லலை அப்படின்னும் சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இது ஒரு நோயாக உருவெடுத்திருக்கிறது. மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது ஏதோ ஒரு சூழ்நிலையில் செய்கிறது அல்ல, அது வேறு. ஆனால் தொடர்ந்து ஒரு மனிதன் வேலை செய்யும்போது தவறு பண்ணுறது, எழுதும்போது தவறு பண்ணுறது, படிக்கும்போது தவறு பண்ணுறது, வார்த்தைகளை மாற்றி சொல்லுவது, தவறுதலாக சொல்லுவது, முன்னால் சொல்ல வேண்டியதை பின்னால் சொல்கிறது, பின்னால் சொல்ல வேண்டியதை முன்னால் சொல்கிறது, இப்படி தொடர்ந்து ஒரு மனிதன் தன்னுடைய செயல்பாட்டில் கஷ்டப்படுகிறான் என்று சொன்னால், அவர்களை சரி செய்யக்கூடிய மருத்துவ சிகிச்சை என்பது ஹோமியோபதி மருத்துவத்திலே இருக்கிறது. நண்பர்களே, இப்படிப்பட்ட நண்பர்களை, அல்லது நீங்களாகவே இருக்கலாம், நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த ஹோமியோபதி மருத்துவ சிகிச்சையை எடுக்க வைத்து அவர்களை தொடர்ந்து அந்த மிஸ்டேக்ஸ் நடைபெறுவதில் இருந்து செய்வதில் இருந்து அவர்களை காத்து அவர்களை நல்லவர்களாக, வல்லவர்களாக, திறமை வாய்ந்தவர்களாக மாற்ற நீங்கள் முயற்சிக்க வேண்டும். இதை நேரடியாக போய் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு ஹோமியோபதி மருத்துவரை பார்த்து இதை கேளுங்க. அப்படி இல்லாமல் இந்த பட்சத்தில் இந்த வீடியோவில் ஒரு ஸ்க்ரோலிங் நம்பர் போயிட்டுருக்கோம், 9176380403. இந்த எண்ணிலை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய பிரச்சனையை சொல்லலாம். அதை வாட்ஸ்அப் மூலமாக அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புனா உங்களுக்கு உங்கள் இல்லம் தேடி மருந்து வந்து சேரும் என்பதனை கூறி, வாய்ப்பளித்த சர்வம் மற்றும் யோகம் யூடியூப் சேனலுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.